மீனாட்சி அம்மன். மீனாட்சி அப்படின்னா மீன் போன்ற அழகிய கண்களை உடையவள் அப்படின்னு பொருள். மீன் எப்படி முட்டையிட்டு குஞ்சு பொரிக்குமோ அதே மாதிரி தன்னோட பார்வையாலேயே உலக மக்களுக்கு அருள் பாலிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு புராணங்கள் சொல்லுது. புராணங்களின்படி மதுரையை ஆண்ட மலையபோச பாண்டியனும் அவரது மனைவி காஞ்சனமாலையும் குழந்தை வரம் வேண்டி பிரம்மதேவர் சொன்னபடி யாகங்களை நடத்தி இறுதியில் உமாதேவியே குழந்தையாக வந்து பிறந்தார். அரசர் குழந்தை பிறந்தது நினைச்சு சந்தோஷப்பட்டாலும் அக்குழந்தை 3 தனங்களோட இருக்கிறத நினைச்சு கவலைப்பட்டார். தனம் அப்படின்னா மார்மகம் அப்படின்றது பொருள். அப்போது சிவபெருமான், மன்னா கவலைப்படாதே, இக்குழந்தைக்கு தடாக என்று பெயர் வைத்து அனைத்து கலைகளையும் கற்றுக்கொடு. இக்குழந்தை தனது கணவரை காணும் பொழுது 3வது தனம் மறைந்து போகும் அப்படின்னு சொல்றார். பின்னால மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரரை பார்க்கும்போது அந்த 3வது தனம் மறைந்து போகுது. பங்குனி உத்திர பெருநாள்ல சுந்தரேஸ்வரர் மீனாட்சி அம்மனை திருமணம் பண்ணியிருப்பாரு. உலகிற்கெல்லாம் அருள் பாலிக்கிற இந்த மீனாட்சி அம்மனை காண கண் கோடி வேண்டும் என்பார்கள். இவங்களை வணங்கினா மஞ்சள் குங்குமம் நிலைத்திருக்கும், இல்லத்தில் சகல ஐஸ்வர்யங்களும் பெருகும்.